அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு முழுசாக சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல, பெரும்பாடாக இருக்குது. இந்த இப்போ இசைவாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. எடுத்த உடனே கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அது ஒரு பெரிய நல்ல விஷயம். எதை திறந்தாலும் அவங்களோட தான் வருது. இதில் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, கிறிஸ்டியன் கூட அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்து போட்டிருக்காங்க. நீ எப்படி அப்படி பண்ணலான்னு அவங்களோட இனத்துக்கே அவங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி நீங்கள் அப்படிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதை பார்க்குறப்ப. இந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொருத்தரும் கொச்சப்படுத்தி யாரோ ஒரு 2 பேர் முளைச்சிட்டு நிறைய பேசுகிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? உண்மையாக சொல்கிறேன், இந்த நாடு சீரழிகிறதுக்கு, கெட்டது நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முதல் காரணம் தட்டி கேட்க தகுதி இருந்தும் கேட்காம இருக்கிறவங்க, நல்லவங்களோட அமைதி. எல்லா அதிகாரம் இருந்தும் அதை செயல்படுத்தாமல் என்ன பண்ணுறதுன்னு அவங்களோட சூழ்நிலையில் அவங்க அமைதியாக இருக்கிறது காரணம் தான் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். இவங்க எவ்வளோ தைரியமாக இப்படி பாடுறாங்களே. நான் ஒரே ஒரு விஷயம், இப்போ இஸ்லாமியர் இருக்காங்க. இப்போ இஸ்லாமியரும் இதில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. எப்படி நீங்கள் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, உண்மையான ஒரு இனத்தை மதிக்கிறவங்க என்ன தெரியுமா, எல்லா இனத்திற்கும் ஒரு மதிப்பு கொடுக்கணும். அவங்கவுங்களோடதில் அவங்கவுங்க வேலையை சமத்தாக பார்த்துட்டு போகணும். அவங்கள போய் சொல்ல முடியுமா நம்ம? ஏன் எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறீங்க? ஏன் எல்லாரும் பெண்கள் தானே, நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம், ஏன் நீங்கள் மேலாடை எக்ஸ்ட்ரா ஒன்று போடணும், சாதாரணமாக சுதந்திரமாக இருக்கலாமேன்னு போய் கேட்க முடியுமா? அவங்கக்கிட்ட விட்டுருவாங்களா அவங்க? அப்போ உங்களுக்கு எங்களையெல்லாம் பார்த்தா மட்டும் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நான் வேறு அது வாயை திறந்து சொன்னால் மதத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் சமூக சேவை, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தயவு செய்து ஒரு இனத்தை இழிவுபடுத்தி பேசாதீங்க. அதில் ஒரு சிலர் என்னங்கிறாங்க, ஏன் எழுதினவர் தப்பாக எழுதியிருப்பாருல்ல, பாடுனது மேலே என்ன தப்பு? எழுதினவங்க வேற மாதிரி டேஸ்ன்னு போட்டு எழுதி கொடுத்தா பாடிடுவாங்களா? அறிவில்லை, பாடுறப்ப படிச்சுட்டு தானே பாடுறாங்க. என்ன ஒரு அநியாயம் பாருங்கள். நான் எப்பயுமே ரொம்ப வைரலான விஷயத்துக்கு பேச மாட்டேன். ஆனால் இதுக்கு நம்ம பேசலின்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நாங்கள் வைக்கிறது விபூதிக்கும் நாங்கள் போடுற ருத்ராட்சத்துக்கும் மதிப்பு இருக்காது. மதம் சார்ந்து இல்லை, எல்லா ருத்ராட்சம் போட்டால் பாசிட்டிவ் வைப்ரேஷன். நம்ம விபூதி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு தலைவலி வராது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆன்மீகத்தில், எல்லா மதத்துலேயுமே ஒவ்வொரு ஆன்மீகத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. இப்போ 40 நாள் நோன்பு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு உடல் எடை குறைச்சி, உள்ள இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைஞ்சி அதெல்லாம் சரியாகி அந்த இறைவனுக்கு நேர்மையாக தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது இஸ்லாமியர். அதே மாதிரி கிறிஸ்துவத்தில் 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. அவங்க எதுக்காக இருக்காங்க? ஏதோ ஒரு விஷயம், கெட்ட பழக்கம், அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு அந்த 40 நாளும் தன்னை தானே மெருகேற்றிக்கிட்டு சரியானபடி தன்னை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தோட இதுலேயும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதை யாராவது இழிவுபடுத்தி பேசுகிறாங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஒரு சில இவங்க பண்ணுற வேலையில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கெட்ட வார்த்தை எதாவது பேசிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். பண்ணுறதுனால இப்போ அவங்கள நம்ம தேவையில்லாமல் மற்றவங்க தப்பாக பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த பொண்ணை பேசுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாருமே நாம் சரியாக இருந்தால் அவங்க எந்த தைரியத்தில் அவங்க பேசுவாங்க? அதுக்கு சப்போர்ட்டுக்கு வேறு ஒருத்தர் வராங்க. சிலர் எந்த தைரியத்தில் பேசுவாங்க சொல்லுங்கள்? எல்லாரும் அப்புறம் நடுவில் இன்னொரு விஷயம்னு வந்தது. இந்த இதை படிக்கிறவங்க இப்படி இருப்பாங்க. இப்போ என்னையவே சங்கிங்கிறாங்க. நீங்களாம் சங்கிதானே அப்படின்னாங்க. எஸ், ஐ எம் சங்கி அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட அம்மா அப்பா என்னை பெற்றிருக்காங்க. எங்கள் அம்மா அப்பா இது வரைக்கும் என்னோட அப்பாவோட இனத்தில் தான் நான் இருக்கேன். நான் என் மண்ணுக்கான இதில் நேர்மையாக இருக்கேன். ஐ எம் சங்கி. அந்த சொல்கிறதுல என்ன சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியல. அவங்க யாருன்னு தெரியல. அவங்க எங்கே வானத்துலேருந்து குதிச்சிருக்காங்களா, இல்லை மண்ணுக்குள்ளேருந்து பொழந்துக்கிட்டு வெளியே வந்தாங்களான்னு தெரியல. எதுக்கு இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. ரோட்டில் நின்னோ இல்லை பேசுகிற இடத்துலையோ அவங்கள்ட்ட பதில் பேசினா சண்டை வந்துடும். அதனால் பேசுகிறதில்ல. தயவு செய்து யாரும் இழிவுபடுத்துகிற அளவுக்கு விடாதீங்க. இழிவுபடுத்தினாங்கன்னா அப்போ நாம் சரியில்லைன்னு அர்த்தம். நாமளே சரி பண்ணிக்கணும். நல்லா தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மாற்றம் நம்மிடம் தொடங்குவோம். நன்றி.